எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட சத்யா பேசுகிறேன். இன்றைக்கி நான் என்ன ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு உங்கள்கிட்ட நினைக்கிறேன்னா, மைண்ட்ஃபுல் லிவிங். ஸோ மைண்ட்ஃபுல் லிவிங் இந்த வேர்டு நீங்கள் காமனான ஒரு வேர்டு தான், நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மைண்ட்ஃபுல் லிவிங்னா என்னென்னா, நம்ம நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ்கிறோம், எப்படி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ வெதர் உங்களுக்கு எல்லா ரிசோர்ஸ் இருக்கலாம், இல்லை ரிசோர்ஸ் கூட இல்லாமல் இருக்கலாம், அந்த ஃபெசிலிட்டி அங்கே இருக்கலாம், இல்லை அந்த ஃபெசிலிட்டி இல்லாமல் கூட இருக்கலாம். இருந்தாலும் நம்ம நம்ம சாட்டிஸ்ஃபைடு, எப்படி நம்ம வந்து அந்த லைஃப்பை வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு அதை சந்தோஷமாக எடுத்து வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான். இன்னும் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் நம்ம புரியணும் அப்படிங்கிற விதத்தில் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டெல்லிங். ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்கள், நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு எஸ்பெஷலி நான் மெடிக்கல் காலேஜில் நான் அப்சர்வ் பண்ணது என்னென்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்டேட்லேருந்து வந்து படிப்பாங்க, இல்லை சிங்கிள் பேரண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை நியூ கல்ச்சராக இருக்கும். வேறு ஸ்டேட்டில் இருந்துட்டு இந்த ஸ்டேட் வரப்போ கொஞ்சம் கல்ச்சர் டிஃபர் ஆகும். அப்புறம் நிறைய பேர் வி ஃபைண்ட் அவுட் ஹோம் ஸ்கூல் பண்ணிவிட்டு இன்ஸ்டியூட்டில் வந்து படிச்சிருக்கவே மாட்டாங்க. ஸ்கூல் டயத்தில் ஹோம் ஸ்கூல் பண்ணியிருப்பாங்க. இப்போ திடீர்னு வந்து அடுத்து ஹோம் ஸ்கூல் இங்கே இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கிறப்ப தே ஃபீல் அந்த ஒரு கல்ச்சுரல் ஷாக் இருக்குது, அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து ஒரு லைஃப்பை வந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வாழாமல் என்ன பண்ணுறாங்க, டிப்ரெஷனில் போகிறாங்க, ஹோம் சிக் ஆகுது. அவங்களோட ஸ்டடீஸில் வந்து இதோட பாதிப்பு ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னா என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களோட என்ன நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கோ, என்ன லைஃப் அது கிடச்சிருக்கோ, அது வந்து நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக எடுத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்பிபிஎஸ் சேர்ந்துட்டோம் அப்படின்னா ஒன்லி நம்ம வந்து ஸ்டடிக்காக மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதுக்கு மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம படிக்கிறது எதுக்கு, வி ஹாவ் டு கெட் குட் ஜாப். எதுக்கு குட் ஜாப் எதுக்கு போகணும், நம்மளுக்கு நல்ல ஒரு சேலரி வரணும் அப்படின்னு. அந்த சேலரி எதுக்கு ஃபைனலாக நம்ம எதுக்காக அந்த சேலரி வாங்குகிறோம், அந்த பணம் எதுக்கு நம்மளுக்கு தேவை, நம்ம வாழ்கிறதுக்கு. ஸோ நம்ம ஃபைனலாக நம்ம நல்ல சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தான் சம்பாதிக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், சந்தோஷமாக நம்ம வாழணுங்கிறதுக்காக நல்ல இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஃபுல்லாக நம்ம வந்து வெறும் படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், இல்லை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து டைம் இதுக்கே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறோம், லைஃப்பை வந்து வாழ மறந்துடுறோம். ஆக்சுவலாக நீங்கள் நல்லா பார்க்கலாம், நல்ல சக்ஸஸான பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருப்பாங்க. அவங்க எஜுகேஷன்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான், ஏன்னா நம்ம லைஃப் வந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான். இப்போ காலையில் நம்ம வந்து சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப எல்கேஜி யூகேஜி போகிறோம், அடுத்து ஸ்கூல் போகிறோம், அடுத்து நம்ம வேலைக்கு போகிறோம், காலேஜ் போகிறோம், அடுத்து வேலைக்கு போகிறோம், அடுத்து சம்பாதிக்கிறப்ப என்ன பண்ணுறோம், சேர்த்து வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும், சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா அந்த பணத்தை சேர்த்து வைக்கணும், எங்கேயும் வெக்கேஷன் போயிடக்கூடாது, எதுவும் எக்ஸ்ட்ரா போயிட்டு டைமோ மணியோ ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்லாம் நினச்சிட்டு என்ன பண்ணிடுறோம், ஃபுல்லும் நம்ம ஃபஸ்ட்டு எஜுகேஷன் லைஃப்பில் ஃபுல்லும் எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது, அடுத்து ஜாபுக்கு போகணுன்னு ஃபுல்லும் ஜாபு, அடுத்து வந்து குழந்தைங்க, அவங்களோட மேரேஜ், அவங்களோட லைஃப் செட்டில்மெண்ட், இப்படியே வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக எதுக்காக சம்பாதிக்கிறோங்கிறதே மறந்துட்டோம். இப்போ நம்ம சம்பாதிக்கிறது, நம்ம படிக்கிறது எல்லாமே நம்ம லைஃப்பை வந்து அனுபவிக்கிறதுக்கு தான். ஸோ நம்ம ஆல்ரெடியே இந்தியனோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 65 தான் இருக்குது. ஸோ இதே நம்மளுக்கு கண்டினியூ ஆச்சு, அப்படியே ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபோடே நம்ம ஃபுல்லாக படிக்கிறது, அடுத்து ஜாபுக்கு போகிறது, அடுத்து குழந்தைங்கள பார்க்குறது, மேரேஜு, குழந்தை, அடுத்து அவங்களோட மேரேஜ்லாம் பார்க்குறது, இப்படியே நம்ம லைஃப் போயிடுச்சுன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா நம்ம வாழ மறந்துடுவோம். அதனால் ப்ளீஸ் என்னோட அட்வைஸ் என்னென்னா, ஒவ்வொரு செகண்டையும் நம்ம வாழ கற்றுக்கணும். படிக்கிற டயத்தில் படிச்சுட்டு ஒரு 1 hour 2 hours உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸோ, இல்லை ஸ்போர்ட்ஸோ, இல்லை உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ட்ராயிங் பண்ண பிடிக்கும், இல்லை ஒரு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச பிடிக்கும்னா ஜஸ்ட் மேக் த கால். ஒரு நல்ல கனெக்ட் ஆகிறவங்க யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு இயர்லி ஒன்ஸு, ஒரு 6 months ஒன்ஸு உங்களுக்கு எந்த பிளேஸ் பிடிக்குமோ அந்த பிளேஸ்க்கு போங்க. இல்லை உங்களுக்கு நீங்கள் நல்லா வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கப்போ போர் அடிக்குது, எனக்கு டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டான்ஸ் பண்ணுங்கள், பாடணும்னு தோணுச்சுன்னா பாடுங்க. நீங்கள் நல்லா பார்க்கலாம், ரொம்ப ப்ரொஃபஷ்னல் ஸ்டடீஸ் பண்ணுறவங்க, இன்ஜினியரிங் இல்லை டாக்டர்ஸ் பண்ணுறவங்க என்ன பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் வந்து அவங்களோட அந்த பேஷன் ஏதாவது இருக்கும், மியூசிக் பேஷனாக இருக்கும், டைரக்ஷன் பேஷனாக இருக்கும், எடிட்டிங் பேஷனாக இருக்கும். ஸோ அதை விடாமல் என்ன பண்ணுவாங்க, அதையும் பேலன்ஸ் பண்ணி இதையும் பேலன்ஸ் பண்ணிட்டு 2துலேயும் சக்ஸஸ் ஆவாங்க.
ஆனால் ஒரு ஒரு வகையில் பீப்புள் பார்த்திங்கன்னா, இன்னொரு வகை பீப்புள் பார்த்திங்கன்னா, அவங்க ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு பிடிக்கும், அது அந்த செயலை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. இல்லை மறுபடி பண்ணிக்கலாம், ஐயோ நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கல, இப்படியே தள்ளி போயிட்டே போயிடுவாங்க. கடைசி முடியும் அது வந்து கிடைக்கவே கிடைக்காது. அப்படி கிடைக்கவே கிடைக்காதப்ப அடுத்தவங்க பண்ணுறப்ப அதை பார்த்து பொறாமப்படுவாங்க. இப்போ அடுத்தவங்க டான்ஸ் பண்ணுறப்பையோ, அடுத்தவங்க மியூசிக் பண்ணுறப்பையோ, அடுத்தவங்க டைரக்ஷன் பண்ணுறப்பையோ, ஸோ அவங்கள பார்த்து பொறாமப்படுவாங்க. இது வந்து ஒரு இயலாமையினால் வர பொறாமை தான். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம லைஃப்பை வந்து ஃபஸ்ட்டு வாழ கற்றுக்கணும். எப்படிலாம் நம்மளுக்கு எதெல்லாம் ஹாப்பினஸ் கொடுக்குதோ நல்ல விஷயங்கள், அதை வந்து எப்போதுமே நம்ம வந்து கைவிடக்கூடாது. எஸ்பெஷலி உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் கைவிடக்கூடாது. நீங்கள் நல்லா பாருங்கள், நல்ல சக்ஸஸான பீப்புள், சிஓஸ், நிறைய பெரிய பெரிய சிஓஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல இந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க, இல்லை ஸ்போர்ட்ஸ் பண்ணுவாங்க, இயர்லி மார்னிங்கில் சீக்கிரம் எழுந்திரிச்சு ஸ்போர்ட்ஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. தே ஹாவ் சம் பேஷனேட். கண்டிப்பாக நம்ம ஸ்கூல் லெவல்லையோ காலேஜ்லையோ இருக்கிறப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு பேஷன் இருந்திருக்கும், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஜாபுக்கு போனோன்னா அதை அப்படியே மறந்துடுவோம். வி won't இன்வால்வ் தட். அந்த மாதிரி விடாமல் இஃப் யூ கண்டினியூ தட், உங்களால் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போக முடியும். உங்கள் லைஃப்பை வந்து சந்தோஷமாக வாழ முடியும். அதனால் இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக எப்போ இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கு இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிடும். அதுதான் வந்து இதில் உள்ள ஒரு சீக்ரெட்டே. அதனால் ப்ளீஸ் இதை கொஞ்சம் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ லைஃப்பில் அதை வந்து தயவு செஞ்சு யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே இட் செல்ஃப். தேங்க்யூ கைஸ்.